கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 64 பிருகு முனிவரின் சாபமும் திருமாலின் அவதாரங்களும். தவசீலர்களே, இதை பற்றி குறிப்பிட்டு கூறும் அநேக கதைகள் இதிகாசங்களில் இருக்கின்றன. முன்பொரு சமயம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் ஸ்ரீ சிவபெருமானை பூஜித்து வணங்கி அதனால் சில ரிஷிகளின் சாபத்தினால் உண்டாக்கிய இன்னல்களை போக்கிக் கொண்டு தன் மனதிற்கு பிடித்தமான மனைவி, பிள்ளை, அரசாட்சி முதலானவற்றை பெற்று மகிழ்ந்தார். ஒரு சமயம் பிரம்மா, விஷ்ணு ஆகிய தேவர்களும் நான் தான் உலகங்களின் காரணகர்த்தா, அது நீயல்ல என்று ஒருவருக்கொருவர் தர்க்கமிட்டபடியே அளவு கடந்த கோபத்தோடு சண்டை போட்டு கொண்டார்கள். அதை கண்ட சிவபெருமான் அவ்விருவருடைய அகங்கார ஆணவத்தை அடக்கிவிட வேண்டுமென்று நினைத்து சூரிய மண்டலத்தில் விளங்கும் தன்னுடைய அம்சத்தை பைரவராக தோற்றமளிக்கச் செய்து அவர் மூலமாக அந்த பிரம்மதேவனுடைய 5 தலைகளில் உயரே எம்பி பார்த்த தலையை வெள்ளரி பழத்தை கிள்ளுவது போல் அந்த சர்வேஸ்வரன் விளையாட்டாகவே கிள்ளி எறிந்து விட்டார். பிறகு அந்த பைரவ மூர்த்தி பிரம்மதேவனின் மண்டையோட்டை கொண்டே இரத்த பிக்ஷை வாங்கும் நோக்கத்துடன் மகாவிஷ்ணுவின் கர்வத்தையும் அடக்கிவிட நினைத்து இறைவனின் கட்டளைப்படி பிக்ஷை வாங்கி வரச் சென்றார். அப்போது மகாவிஷ்ணுவும் தம் நரம்பை அறுத்து நெற்றியின் வழியாக இரத்தத்தை பிக்ஷையாக கொடுத்தார். அதன் பிறகு உடலிலுள்ள இரத்தம் அனைத்தையும் இழந்துவிட்ட காரணத்தினால் அவர் அப்படியே மூச்சிரைத்து கீழே விழுந்தார். உடனே பைரவ மூர்த்தி அவரை தம் கரத்தினால் மெல்லத் தொட்டார். அடுத்த வினாடியே மகாவிஷ்ணு தம் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவராய் சுய நினைவை அடைந்து தாம் கொண்டிருந்த அகந்தையின் காரணமாகவே இறைவனால் தண்டிக்க பெற்றோம் என்பதை அறிந்து அந்த பாபத்தை போக்கிக் கொள்ள தீர்மானித்தார். அதனால் அவர் திருவிடமருதூருக்கு சென்று அங்கே கோவில் கொண்டிருந்த சர்வேஸ்வரனை பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு வரலானார். அவருடைய பக்தியை கண்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன்னிலையில் பிரதட்சியமாகி தரிசனமளித்தார். அப்பெருமானுடைய அருளினால் மகாவிஷ்ணு தம் வாகனமாகிய கருடனோடு முன் போலவே வைகுண்டத்தை அடைந்து மகிழ்ந்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகும் அவர் ஒரு சமயம் பிரம்மதேவனோடு முன் போலவே விவாதமிட்டு சண்டை போட்டு கொண்டார். அதன் விளைவாக அவர் பிரணவம், வேதங்கள் முதலானவற்றின் அறிவுரைகளையும் கேட்காமல் மகா லிங்க உருவத்தின் அடியை காண முடியாமல் திரும்பி உயரே கிளம்பிச் சென்றார். அதன் பிறகு அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள விரும்பியவராக அவர் திருவண்ணாமலையை அடைந்து அங்கே நம்பிரானை வணங்கி பூஜித்து அவர் அருளால் மறுபடியும் தம் உலகம் போய் சேர்ந்து மகிழ்ந்திருந்தார். அதன் பிறகு அவர் மற்றுமொரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் அசுரர்களை கண்டித்து அடக்கி அவர்களை தோல்வியடையச் செய்தார். தோல்வியை தழுவிக்கொண்ட அசுரர்கள் நேராக பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவருடைய மனைவியான சயாதி என்பவளை தஞ்சமடைந்தார்கள். அதே சமயத்தில் மகாவிஷ்ணுவும் தம் சக்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு பிருகு முனிவரின் ஆசிரமத்தை வந்தடைந்தார். அங்கே குழுமியிருந்த
அசுர கூட்டத்தை தம் சக்ராயுதத்தினால் அவர் கொன்று குவிக்க முற்பட்ட போது முனி பத்தினி அவரை நோக்கி, மகாவிஷ்ணுவே, என்னுடைய நாயகர் இல்லாத சமயத்தில் தாங்கள் என்னுடைய ஆசிரமத்தினுள் பிரவேசிக்கவே கூடாது. மேலும் என்னை நம்பி சரணமடைந்திருக்கும் இந்த அசுரர்களையும் தாங்கள் கொன்றுவிடக் கூடாது. இவர்கள் அனைவருக்கும் நான் ஆதரவு கொடுத்து புகலிடம் அளித்திருக்கிறேன் என்று கூறினாள். முனி பத்தினியே, துன்மார்க்கர்களுக்கு ஆதரவு அளித்தால் அதனால் உனக்கே தோஷம் ஏற்படும் அல்லவா என்று திருமால் கோபத்துடன் பொழிந்துவிட்டு அந்த முனி பத்தினியின் தலையை சிறிதும் யோசிக்காமல் வெட்டி தள்ளிவிட்டார். அதன் பிறகு அவர் அங்கிருந்த அசுரர்கள் அனைவரையும் கொன்று குவித்துவிட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டார். அப்போது வெளியே சென்றிருந்த பிருகு முனிவர் தம் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். அங்கே ஆசிரமத்தினுள் அசுர கூட்டத்தினரோடு தம்முடைய அருமை பத்தினியும் தலை வெட்டுண்டு உயிர் துறந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். உடனே அது மகாவிஷ்ணுவின் செயல்தான் என்பதையும் அவர் தம் ஞான திருஷ்டியின் மூலமாக உணர்ந்து கொண்டு அடங்கா கோபம் கொண்டு, என் மனைவியின் தலையை வெட்டி கொன்ற உனக்கு பூலோகத்தில் கோடிக்கணக்கான பிறவிகள் உண்டாக கடவதாக. அப்படி உண்டாகும் ஒவ்வொரு பிறவியிலும் ஆறா துயரத்தில் ஆழ்ந்து விடும்படியாக நீ உன்னுடைய மனைவியை இழந்துவிடவும் வேண்டும். மேலும் இந்த உலகத்தில் உன்னை மட்டும் பூஜித்து வணங்கி வருபவர்கள் அனைவரும் பாசாண்டிகளாக ஆக கடவார்களாக என்று சபித்தார். அதன் பிறகு அவர் கைலாசநாதரிடமிருந்து தாம் அறிந்து வைத்திருந்த அம்ருத சஞ்சீவினி என்னும் வித்தையை கைக்கொண்டு அதன் மூலமாக தம் பத்தினியை மீண்டும் உயிர் பெற்றெழும்படி செய்தார். பிருகு முனிவரால் தமக்கு இடப்பட்ட சாபத்தை மகாவிஷ்ணு அறிந்து கொண்டதும் அவர் உடம்பு முழுவதும் அளவு கடந்த அச்சமேலீட்டால் நடுநடுங்கியது. அந்த சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக அவர் காஞ்சி தலத்திற்கு சென்று அங்கே கோவில் கொண்டுள்ள சிவபெருமானை பக்தி பெருக்கோடு வணங்கி பூஜித்து அப்பெருமான் தமக்கு முன்னால் பிரத்யட்சமானதும் அவரிடம் சாப விமோச்சனத்தை கேட்டு வேண்டினார். அதற்கு பரமசிவன், விஷ்ணுவே, என்னுடைய பக்தர்களினால் அளிக்கப்பட்ட சாபத்திற்கு அவர்களாகவே சாப விமோச்சனம் அளிப்பதுதான் சரியானதே தவிர அவர்களால் கொடுக்கப்பட்ட சாபத்திற்கு என்னால் விமோச்சனம் அளிப்பதென்பது முடியாத காரியம். அப்படி செய்வதில்லை என்று நான் உறுதியாக ஒரு சபதமும் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அதன் பிறகு மனதால் எண்ணிய மாத்திரத்தில் அங்கு தோன்றிய பிருகு முனிவரை நோக்கி சிவபெருமான், முனி சிரேஷ்டரே, இந்த விஷ்ணு உம்முடைய சாபத்தை கேட்டு கதி கலங்கியவராக சாப விமோச்சனத்தை விரும்பி அலைகிறார். ஆகையால் இவருக்கு சாபமளித்தவரான நீரே சாப விமோச்சனத்தை அளித்துவிட வேண்டும். ஏனென்றால் என்னை பக்தி சிரத்தோடு வணங்கி வழிபடும் பக்தர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார். ஆகையால் இவருக்கு 10 பிறவிகள் மட்டுமே பூலோகத்தில் பிறவி ஏற்கப்பட்டு அதில் ஒரே ஒரு பிறவியில் மட்டும் மனைவியை விட்டு பிரிந்து நீண்ட காலம் வரையிலும் துன்பங்களை அனுபவித்து வரட்டும். ஆனால் அதற்கு மேல் இவருக்கு எத்தகைய துயரங்களையும் கொடுத்துவிடக்கூடாது என்று கூறினார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும்
இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.